கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்த அரசு சட்டத்தரணி ஒஸ்வெல்ட் பெரேரா வழக்கின் பூர்வாங்க விசாரணைக்காக திகதியொன்றை நிர்ணயிக்குமாறு மன்றில் கோரிக்கை விடுத்தார். அன்றைய தினம் வழக்கின் இரண்டாவது பிரதிவாதியான டெய்சி ஃபோரஸ்ட் தொடர்பில் முறைப்பாட்டாளர்களின் நிலைப்பாட்டை அறிவிக்க எதிர்பார்ப்பதாகவும் குற்றப்பத்திரிகையில் முன்னெடுக்கப்படும் திருத்தங்களை அறிவிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் கூறினார். விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி வழக்கின் பூர்வாங்க விசாரணையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைக்குமாறு உத்தரவிட்டார். 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கும் 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் ஈட்டிய வருமானத்தை நிரூபிக்க முடியாத 59 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக நிதியை 3 தனியார் வங்கிகளின் நிலையான வைப்பு கணக்குகளில் வைப்பிலிட்டதன் மூலம் நிதி தூய்தாக்கல் தடுப்பு சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றங்களை இழைத்துள்ளதாக கூறி பிரதிவாதிகளுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.